இப்ப போன ஆட்சியில இருந்து பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. ஒரு ரோட்ல எங்கேயும் நடக்க முடியல. அவர் பெண்களுக்கு மாநிலம் பாதுகாப்பான மாநிலம் சொல்லுவாரு, அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. எடப்பாடி ஐயார் இந்த தமிழக ஆட்சியில பெண்களுக்காக 5 நல உதவி திட்டங்கள் வழங்கியிருக்காங்க. அதுல 100 நாள் வேலை திட்டம் அறிவிச்சிருக்காரு. வார சம்பளம் கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் எதை கேட்டாலும் நான் ஊழல் இல்லாம வருவேன், ஊழல் இல்லாம அவர் பண்றது பூராம ஊழல். அதாவதுங்க, முதல் அவங்ககிட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பே இல்லை. கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டு ஒரு 5 பேரை வச்சிருக்காங்க. அம்பேத்கர், வேலுநாச்சியார், காமராஜர். அதுல ஏன் எம்ஜிஆர் இடம் படல? விஜய் படத்துல நீங்க வராங்க, இது திரையில்ல தலைவா, இது மிகப்பெரிய களம், ஆடு களம். 2026 வரக்கூடிய எலெக்ஷன்ல கண்டிப்பா அதிமுக தான் வெற்றி பெறும். ஜல்லிக்கட்டுடைய நிலவரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு காலத்துல இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யறதுக்காண்டி போன ஆட்சியில் உள்ளவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள டிஎம்கே சார்பு காங்கிரஸ் சார்கள் இந்த ஜல்லிக்கட்டை தடை செஞ்சுட்டாங்க. இதை மீண்டும் இந்த தமிழ்நாடுடைய அந்த பாரம்பரிய ஜல்லிக்கட்டு விழாவை திருப்பி கொண்டு வருவதற்காண்டி இது ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தான் இதை போராடி மக்கள் சார்பாக வென்று இதை திருப்பி நடைமுறைப்படுத்தினாங்க. தென் மாவட்டத்தினுடைய அடையாளம் எங்க அண்ணன் ஆர்பி உதயகுமார், திருமகுளத்தின் நம்பிக்கை நட்சத்திர நாயகன் எங்க அண்ணன் செல்லூர் ராஜன் செல்லப்பாவுடைய அவங்களுடைய முயற்சியில் கிடைத்த வெற்றி தான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டமும் உயிரிழந்த மாடுபடி வீரர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் இந்த 3 பேருடைய முயற்சின்றது தமிழ்நாடே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல இருக்கு. எடப்பாடி 10 லட்சம் அறிவிக்க விட்டுருக்காரு. அது ரொம்ப மிக்க நன்றி. அது போல இந்த மாட்டுக்கு பரிசுலாம் வேணாம், சைக்கிள் பிரிச்சு காதெல்லாம் போடுவான் தேவையில்ல. எங்களுக்கு மாடுபிடிகளுக்கு உயிர் மருத்துவ காப்பீடு கொடுத்தாலும் எங்களுக்கு போதும். தமிழகத்துல மட்டும் ஒரு காலத்துல தென் மாவட்டத்துல மட்டும் ஜல்லிக்கட்டு நடந்த இடத்துல இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தடைக்கு அப்புறம் தமிழ்நாடே காளைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 20% மக்கள் ஓட்டு வீரர்களும் காளை உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களுடைய வாக்கு இருக்கு. இந்த வாக்குக்காண்டி இத பொய்யான தேர்தல் அறிக்கை நீங்க கொடுத்துட்டீங்க. ஏன்னா 21 கொடுத்ததே இதுவரைய எந்த பதிலுக்கான 1000 ரூபாய் தேர்தல் அறிக்கையில எங்கேயாது. இப்ப போன ஆட்சியில இருந்து பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கு சரியான முறைக்கு எந்த ஒரு பாதுகாப்போ எந்த ஒரு இதுவும் கிடையாது. போலீஸோட டிபார்ட்மெண்ட்டுகள் சரியான முறைக்கு எதுவுமே நடைமுறை சரியில்லை. அதனால அம்மா ஆட்சி மீண்டும் வரும், இந்த பெண்களுடைய உரிய பாதுகாப்பும். தமிழ்நாடு பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிதான் இல்லைங்க. ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் வட மாநிலத்துல எப்படி நடக்குதோ அதுக்கு ஈக்குவலா தமிழ்நாட்டுல கலாச்சார சீரழிவு நடப்பட்டு நிறைய விஷயங்கள். ஒரு ரோட்ல எங்கேயும் நடக்க முடியல. போலீஸ் பாத்தீங்கன்னா அங்கங்க லைசன்ஸ் இல்லாம வரவன், ஹெல்மெட் போடாம வரவன், அவங்ககிட்ட வசூல் பண்றதுக்கே அவங்களுக்கு டைம் சரியா போகுது. ஸ்டாலினை பத்தி தெரியுமே, 500 சில்லற கோரிக்கைகள் வச்சாரு தேர்தல் அறிக்கை, ஒண்ணு கூட நிறைவேற்றவில்லை. அதனால அவர் அவர் பெண்களுக்கு மாநிலம் பாதுகாப்பான மாநிலம் சொல்லுவாரு, அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. இப்ப ரீசெண்டா நவம்பர் 2025 கூட ஒரு தனியார் கல்லூரியில ஒரு பெண்ணை தவறா நடக்க முயர்ந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட டிஎம்கே என்ன பண்ணீங்க? எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதல்வராக்கி மக்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்து அனைவருக்கும் செய்யக்கூடிய திட்டங்களை என்ன திட்டம் சொன்னாரோ அந்த திட்டங்களை பூரா செஞ்சிருப்பாங்க. இப்ப நடக்கக்கூடிய திட்டங்கள் அத்தனையுமே போன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்போ பண்ண ஒவ்வொரு திட்டங்கள் தான். அந்த பாலங்கள், வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அத்தனையுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய. எடப்பாடி ஐயார் இந்த தமிழக ஆட்சியில பெண்களுக்காக 5 நல உதவி திட்டங்கள் வழங்கியிருக்காங்க. அதுல ஸ்கூட்டருக்கு 25,000 மானியமும், ரேஷன் கார்டுக்கு 2,000 கொடுத்துருக்காங்க. மக்கள் மத்தியில அது ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்குது. எடப்பாடியார் மகளிருக்காக 2,000 மகளிர் காசு அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. 100 நாள் வேலை திட்டம் அறிவிச்சிருக்காரு. வார சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சந்தோஷமா இருக்கு. மகளிருக்கு சுய உதவி குழு ஸ்கூட்டி எடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. அவர் தான் வருவார் இந்த ஆட்சியில. கல்வி கடன் ரத்து பண்றேன்டாங்க, அதுவும் பண்ணல. அப்புறம் 50% மானியம் தரேன், ஸ்கூட்டருக்கு தரேன்டாங்க, கேஸ்க்கு 50% தரேன்டாங்க, எதுவுமே பண்ணல. சும்மா நாடகம் நடத்தி மக்களை ஏமாற்றி இப்ப கடைசி நேரத்துல பொங்கலுக்கு ஒரு 3,000 ரூபாய் கொடுத்து கண் துடைப்பு பண்ணி இந்த மக்களை ஏமாத்தி இவங்க வர மாதிரி இருக்கு. திமுக ஊழலுக்கு பேர் போன ஆட்சியா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல
எந்த ஒரு திட்டமும் சரியானதா இல்லை. இன்னைக்கு பொதுவா மதுரையை எடுத்துக்கோங்க, எந்த ஒரு திட்டமுமே நல்ல ஒரு திட்டங்களா சொல்லக்கூடியா இல்லை. அதனால அவங்க சரியான ஆட்சியா இல்லை. விஜய் வந்து ஆட்சிக்கு உள்ள ஊழல் வந்து அதை பத்தி என்ன? அவர் படத்தை பாக்குற ரசிகர்களுக்கு தியேட்டர்ல பாக்குறாங்கன்னா அவங்க பிளாக் டிக்கெட், எனக்கு கடந்த ஒரு 10-15 வருஷமாவே 500 ரூபால இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிக்கெட் போகுது. அவர் வந்து எதை கேட்டாலும் நான் ஊழல் இல்லாம வருவேன், ஊழல் இல்லாம. அவர் பண்றது பூராம ஊழல். கார் வாங்கியிருக்காரு, வரி கட்டல, அது கட்டல, சினிமா தேட்டர் டிக்கெட் விற்கிறாரு, அது விற்கிறார். நான் ஊழலே இல்லாம நடத்துவேன். ஊழல் இல்லாத ஆட்களை எதுக்கே உள்ள சேர்த்திருக்கேன்? ஊழல் உள்ள ஆட்களை உள்ள சேர்த்திருக்கீங்க. விஜய் படத்துல இன்னைக்கு வராங்க. இது வந்து திரையில்ல தலைவா, இது மிகப்பெரிய களம், ஆடுகளம். ஆடுகளம் படத்துல பார்த்திருப்ப. 2026 ஆடுகளத்தை நீ பார்க்க போற. தமிழ்நாட்டுல எல்லாரும் அரசியல் வரலாம், ஆனா அதை பத்தி இல்லை. ஆனா விஜய் வந்து இந்த அவ்வளவு தூரத்துக்கு இந்த போட்டியான ஒரு அனுபவம் இல்லாம வர்றது வந்து அது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை இல்லை. அதாவதுங்க, அவங்ககிட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பே இல்லை. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. ஒரு அரசியல் கட்டமைப்புனா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி குரல் கொடுத்துக்கின்றாரு, நல்லது கெட்டது குரல் கொடுத்துக்கின்றாரு. ஆனா இப்போ வந்து அதே மாதிரியே பண்ணணும் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. அரசியல் அந்த காலத்துல இருந்தே, அம்மா காலத்துல இருந்தே எங்களுக்கு எம்ஜிஆர் தான் எங்களுக்கு கட்சியை தொடங்கினது எல்லாமே. அவங்க இப்போ அவர் நினைச்சா அப்படின்னா கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டு ஒரு 5 பேரை வச்சிருக்காங்க. அம்பேத்கர், வேலுநாச்சியார், காமராஜர். அதுல ஏன் எம்ஜிஆர் இடம் படல? எம்ஜிஆர் இப்ப ஏன் திடீர்னு எம்ஜிஆர் அண்ணாவையும் எடுத்து சொல்லி மக்கள் மனசை மாத்தணும்னு அவசியமே இல்லைங்க. எம்ஜிஆர் வச்சு எல்லா கட்சிக்காரங்களும் கேட்கிறாங்க. ஆனா நாங்க அதிமுக தான் அதுக்குரிய எம்ஜிஆருக்கான ஒரு பவுண்டரு. அதை விட்டுவிட்டு இவங்க எல்லாரும் கட்சி எம்ஜிஆரை போட்டு படம் அம்மாவை போட்டு எல்லாம் ஓட்டு வாங்குறாங்க, ஓட்டு கேட்கிறாங்க. ஆனா ஓட்டு போட மாட்டாங்க மக்கள். கேட்கறவங்க கேட்கத்தானே செய்வாங்க, அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மக்கள் வந்து ஏடிஎம்கே கட்சி தான் அதனுடைய இது செயல்பாடுகள், அவருடைய முன்னெடுத்து சென்ற கொள்கைகள் எல்லாமே இது முழுக்க ஓட்டுக்காக தான். வேற என்னன்னு நம்ம சொல்றது எனக்கு தெரியல. இப்ப எம்ஜிஆரை வச்சு அவர் அரசியல் பண்றாரு, அது மட்டுமா அப்படிங்கிட்ட கிடையாது. விருதுநகர் பக்கம் அந்த பக்கம் போனா விஜயகாந்த் அப்படின்றாரு, வேற இடத்துக்கு போனா தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி அவர் ஒரு குறிப்பிட்ட ஏரியா அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு வச்சிருக்கிற பேர் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு அவர் வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒவ்வொரு பேரை சொல்றாருன்னா ஓட்டுக்காக நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்ற அவரு உண்மையிலே அவர் எம்ஜிஆரை தான் பெரிய ஆள நினைக்கிறார் அப்படின்னா அந்த கட்சியில இருக்க கொள்கையை தான் இன்ன வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் அதிமுகல. அப்ப அதுவும் அவர் தப்புன்னு சொல்றாரா? அப்படி தப்புன்னு சொல்ற அவரு எதுக்கு எம்ஜிஆர் வச்சுக்கணும்? அப்ப அவர் கொள்கையை தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொள்கையை பிடிக்கல அப்படின்னா எதுக்கு அவர் தலைவரை ஏத்துக்கிறாரு? அதே மேடை பேச்சுல சொல்றோம், சொல்லவே தேவையில்லையே. மறைமுகமா எம்ஜிஆரை தான் தாக்குறாரு. அதிமுக கட்சியை சொல்றது அப்படின்றது வந்து மறைமுகமா அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களே தான் தாக்குறாங்க. ஏன்னா அவங்க கொள்கையை தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். அவர் படமான தலைவா படம் 2013 ரிலீஸ் ஆகிறப்ப புரட்சி அம்மா தான் அதை காப்பாத்தி ரிலீஸ் பண்ண பெரும் முயற்சி எடுத்தாங்க. இப்ப ரீசெண்டா கொரோனா பீரியட்ல மாஸ்டர் படம், டிவிகே தலைவர் விஜயோட மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிறப்ப கூட மாண்புமிகு எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் அவரை பார்த்து சந்திச்சு அப்ப உள்ள முதலமைச்சரா இருந்த எடப்பாடியார் தான் பாத்தீங்கன்னா அவர் படத்துக்குரிய தடைகளை தான் நீக்கி படம் நல்லபடியா ஓடுறதுக்கு ஃபுல்லா முயற்சி எடுத்தாரு. இப்ப திடீர்னு இவர் இப்படி பேசுறது அது அரசியல் ஒரு அரசியலுக்காண்டி பேசுற மாதிரி இருக்கு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூட்டணி மகத்தான கூட்டணி, பிஜேபியோட கூட்டணி அருமையான கூட்டணி. 2026 வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா அதிமுக தான் வெற்றி பெறும், அதுல மாற்ற கருத்து. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.